அவளை புண் விழுந்த கிளவி ஆக்குவேன்னு சொல்லிட்டு கடைசியில நானே அப்படி ஆயிட்டேனே. சிங்குச்சா சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, வெள்ளை கலரு சிங்குச்சா. பக்கெட் வேணுமா? சரி. அவளை கூப்பிட்டு துவைக்க சொன்ன என்ன? மலரு, இங்க வா. இதெல்லாம் உன் மாமியார் துணி. ஒரு அழுக்கு இல்லாம துவைச்சு போடுற இல்ல? என்ன என்னன்ற குப்புற கவுத்து வச்சு குண்டா மாதிரி இருந்துகிட்டு தொலைச்சிடுவேன். கனவா? ஆத்தாடி, அவ பாட்டுக்கு அடிச்சு புட்டா என்ன பண்றது? வேணாண்டாப்பா, நம்மளே துவைப்போம். அகிலா அகிலா கண்ணடிக்கும் அகிலா, பகலா இரவா பார்ப்பதெல்லாம் அகிலா. என்னடா ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? என்னையா பண்ணிட்டு இருக்க? நீ பணம் கேட்ட, அந்த புள்ள 2.5 பவுன் சைனா கொடுத்துட்டு போகுது, நீ அதை ஜாலியா கையில சுத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என் கேரக்டர் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஆமாயா, என் கேரக்டர் என்னன்னு என்னாலே புரிஞ்சுக்காதப்ப உங்களுக்கு எப்படி பங்கு புரியும்? அதனால எதை பத்தியும் யோசிக்காம இந்த செயினை எடுத்துட்டு போய் சேட்டு கடையில வச்சு பணத்தை வாங்கிட்டு வர. யோ பங்காளி, எனக்கு ஒரு சந்தேகமையா, தப்பா நினைச்சுக்காத. கேளு பங்கு. முதல்ல நீ அந்த மலர் மேல ஆசைப்பட்ட, அது கை மாறி போச்சு. ஆமா. யோ இப்ப அக்கில மேல ஆசைப்படுற? ஆமா. அப்போ அம்பிட்டு ஆசை இருந்தா நேரா உன் மாமன் கிட்ட போய் பொண்ணை கேட்டு கட்டிக்க வேண்டியதானையா? ஏன் தேவையில்லாத இந்த விளையாட்டுல விளையாடிட்டு இருக்க? அதான பங்கு, உன் மாமன் கிட்ட போய் அகிலாவை கட்டிக்க ஆசைப்படுற மாமா, எனக்கு கட்டி கொடுங்க, காலம் முழுக்க அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா அவரு சரி மாப்ள, என் மவ மலரதான் அவனை கட்டி கொடுக்க முடியாம போச்சு, அடுத்த முகூர்த்தத்திலேயே அகிலா உனக்கு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை விட்டுட்டு வீடியோ எடுத்து வச்சு அந்த குழந்தைய பரட்டிட்டு இருக்க. யோ இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம் நீ இப்படி சிரிக்கிற? பங்குகளா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நானும் என் மாமனை நம்பி மலரு தான் கைக்கு கிடைக்காம போயிட்டா, இந்த அகிலாவையாவது கட்டிக்கலாம்ன்ற ஆசையில பெரிய கார்த்திகை அன்னைக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு பொண்ணு கேட்க போனேன். அக்கா வந்திருக்காங்கம்மா. உட்காருக்கா. மாப்பிள்ள வாங்க. வந்துட்டேன் மாமா. வணக்கம் மாமா. உட்காரு. வணக்கம் மச்சி. வணக்கம் அத்தை. வணக்கம் தம்பி. வாயா. வாங்க மதனி. அப்பாக்கா, என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் துரை. இன்னைக்கு திருக்கார்த்திகை, அதான் நல்ல நாள், அதுவுமா நல்ல விஷயத்த பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன நல்ல விஷயம் சாந்தா? எல்லாம் நம்ம அழகர் கல்யாண விஷயம்தாம்மா. ஓ, அடடே, மாப்பிள்ளைக்கு விசேஷம் பேச ஆரம்பிச்சாச்சா? ஆமா, பொண்ணு எந்த ஊர்ல பாத்திருக்கீங்க? என்ன துரை நீ இப்படி கேக்குற? நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கிறப்ப நான் இதுக்கு ஊர் ஊரா பொண்ணை தேடி போகணும்? அழகருக்கு மலரையே கட்டி வச்சிருக்கணும். அதுதான் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சே.
அப்போ அகிலாவையாவது கட்டி வைக்கணும்ல, அதுதானே நியாயம். அதான் இன்னைக்கு முறையா கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலான்னு வந்தோம். எல்லாம் சரியா அமைஞ்சதுன்னா வர தை மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன தர சொல்ற? என்ன மாமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இப்போத்தே மழை கல்யாணம் முடித்தேன். அதுக்குள்ள அகிலாவுக்கு கல்யாணம்னா இதுல என்ன சிரமம் வந்துட போகுது? நீ என் தம்பி தானே. சீர் செனத்தி கொஞ்சம் கூட குறைய முன்ன பின்ன செய்யணும்னா கூட செஞ்சிடலாம் துரை. இதுல என்ன ஆயிட போகுது? தை மாசத்துல தட்டை மாத்திக்கலாம், அப்புறமா சித்திரையில கூட தாலியை கட்டிக்கலாம். நீ என்ன சொல்ற? என்ன இந்திரா, நீ அமைதியா இருக்கிற? ஏதாவது சொல்ல. நான் சொல்றதுக்கு என்ன மதன் இருக்கு? எல்லாம் அவங்க தான் சொல்லணும். என்ன துரை, என்ன யோசிக்கிற? அதிலக்கா அகில மேலே படிக்கணும்னு சொல்கிறா. இன்னும் 2-3 வருஷத்துக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லைக்கா. மாமா அகிலா படிக்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாம். அட அதெல்லாம் தோது வராது மாப்பிள்ள. அகிலாவுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வெளிநாட்டில் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை. அதனால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடாதுல்ல. அதுவும் இல்லாம இப்ப சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. குழந்தை பிறகுதுல ஏதோ பிரச்சனை வருமா, அதனால சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது வேணாம் மாப்பிள்ள. மாமா வேணா உனக்கு வேற நல்ல பொண்ணா பாக்குறேன். நம்ம கொட்டாம்பட்டி ஐயாத்தோட வீட்டுல கூட ஒரு பொண்ணு இருக்குதாக சொன்னாங்க. என்ன துரை, நான் உன் வீட்டுல பொண்ணு கேட்டு வந்தா நீ யார் வீட்டையோ கை காட்டுற? வேண்டான்னு சொல்றதுக்கு காரணத்தை தேடி தேடி சொல்றா போல இருக்கு. மலர கல்யாணம் பண்ணி கொடுக்காம தான் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க. இப்ப நாங்களா இறங்கி வந்து அகிலாவ பொண்ணு கேக்குறோன்னு எங்களை தொக்கா நினைக்கிறல்ல? டேய், போதியா? உன் கூட பிறந்தவளை நீ இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. நாங்களும் பணக்காரவளா இருந்தா நீ சம்மந்தம் பண்ணிருப்ப. இல்லாத வீடுதானே, அதான் நீ வேண்டான்னு சொல்ற. அழகரே, உன் மாமா வேண்டான்னு சொல்லுவாரு, நான் உனக்கு அப்பவே சொல்லல? அதே மாதிரி சொன்னானா? அவன் நம்மள வேண்டான்னு நினைச்சு ரொம்ப நாளாகுதியா. அத புரிஞ்சுக்காம நாம தான் இன்னும் உறவாடிக்கிட்டு இருக்கோம். ஏய் எந்திரி, இன்னும் நாம இங்க இருந்து எதுக்கு அசிங்க பண்ணோம்? காய் இத பாரு, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். என் மகனை வேண்டான்னு சொல்லிட்டல, நீயா என் வீட்டு படியேறி வந்து அழகர தாலி கட்ட சொல்லுக்கான்னு என் காலில் விழுந்து கேட்கிற நாள் வருதான்னு மட்டும் பாரு. இது இந்த சாந்தாவோட சபதம். வா அழகர் போலாம். சாந்தா, மா நல்லா உட்காந்து வேடிக்கை பாரு. நீங்க எல்லாம் கூட்டு களவானீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாடா. ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் வரேன்.
என்னையா சொல்ற? இம்புட்டு நடந்திருக்கு, நீ எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியாயா? இரு பங்கு, ஏன் அவசரப்படுற? அங்க இது மட்டும் நடக்கல, அதுக்கு மேலேயும் நடந்துச்சு. யோ என்னையா நடந்துச்சு? வண்டி சாவியை மறந்து வச்சுட்டு உள்ள எடுக்க போனேன். டேய் வண்டி எடுறா. மா, என்னடா? சாவியை உள்ளே விட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா போ. ஆ, எங்க நீ சரின்னு சொல்லுவேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். குடிகார பையன், குடிகார பையன். அவனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க கூடாதியா? அம்மா, மலரை பற்றி ஊர்க்காரங்க தப்பா பேசுறப்ப நான் நேரா அழகரை போய் பார்த்து அவனை தாலி கட்ட சொல்லலாம்னு அவனை தேடி போனேன். அப்ப அங்க ஏதோ என் மாமன் அவன் இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான். சுத்தமானவன். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம்னு நினைச்சேனே. ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள பேசுறதையும் நீங்க பேசுறதையும் கேட்டாக்கா மலரு கெட்டு போனவதான் போல இருக்கே. அவன் கூட்டுக்காரங்க கூட சேர்ந்து ஊர்க்கார பையன் மாதிரி மலரை பத்தி தப்பா பேசிக்கிட்டான். அட பாவி. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்னோட எந்த மகளையும் அவனுக்கு கட்டி கொடுக்க. அதனால என்னானாலும் சரி, அகிலா அழகர் கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது. சரிப்பா. ஓ, அம்புட்டு விஷயம் நடந்திருக்கா? அகிலாவை எனக்கு கட்டி வைக்க முடியாதா? பாத்துக்கிறேன். உன் மக வாழ்க்கைய சின்ன பின்னமாக்குறேன். ஓ, இப்ப நீ விளையாடிட்டு இருக்க இந்த விளையாட்டுக்கு பின்னாடி இம்புட்டு கதை இருக்கா? ஆமா பங்கு, அகிலாவை கல்யாணம் பண்ணி ஹீரோவாயிலான்னு பார்த்தேன். நம்மள கடைசி வரைக்கும் வில்லனா தான் வச்சிருப்பாங்க போல. வில்லனா தான் இருக்கணும்னு முடிவான பிறகு அந்த வில்லத்தனத்தை சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சேன். சூப்பர் பங்கு. பங்கு, அவங்களே அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் அவங்கள சந்தோஷமா வாழ விடணும்? அதனால அகிலா வாழ்க்கையும் கெடுப்பேன், அவ அக்கா மலரு வாழ்க்கையும் கெடுப்பேன், அவ தங்கச்சி தேனு வாழ்க்கையும் கெடுப்பேன். முருகா, வேலைக்கு போன இடத்துல அவங்க நினப்பாவே வந்தது. வேலை செய்யாம பகல் கனவு காண்றோமேன்னு ஓனர்கிட்ட பெர்மிஷன் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயாவது அவங்க நினப்பு வராத மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். நல்ல வேலை, ஐயா இதே கனி அண்ணான்னு யாரையும் காணும். நிம்மதியா வீட்டு வாசல் உட்கார வேண்டியதான். தம்பி, யாரது? சொல்லுங்கம்மா. மலர் வாங்கிக்கிறீங்களா தம்பி?
என்னம்மா சொன்னீங்க? மலர் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏம்மா எல்லாரும் பூ வாங்கிக்கிறீங்களான்னு தானே கேட்பாங்க, இல்ல புஷ்பம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது ஏமா நீங்க மட்டும் மலர் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறீங்க? அதுவும் ஏமா என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொன்னீங்க? நான் எப்பவும் மலர் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பேன் தம்பி. மற்றவங்கள விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்ல தம்பி. உங்க வித்தியாசத்துக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன மலர் வாங்கிக்கிறீங்க தம்பி? மல்லிகை மலர் இருக்கு, ரோஜா மலர் இருக்கு, முல்லை மலர் இருக்கு. உங்களுக்கு எந்த மலர் வேணும் தம்பி? இத்தனை மலரை சொல்லிட்டீங்களா? அப்ப அவங்க கண்டிப்பா ட்ரீம்ல வருவாங்களே. தம்பி என்னம்மா? என்ன மலர் வேணும் தம்பி? நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு ஒரு ஈரமான ரோஜா மலரை கொடுங்க. சரிங்க தம்பி. இந்தாங்க தம்பி ஈரமான ரோஜா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேன் தம்பி. இந்த மலர் இன்னைக்கு நம்மளை விட்டு போகாது போலயே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே என் பேரு மலர்மன்னன். நான் பிச்சை எடுத்து முருகருக்கு கண்மலர் சாத்திரம் தான் வேண்டியிருக்கேன். உங்களால முடிஞ்ச காணிக்கையே செலுத்துங்கண்ணே. உங்க பேர் என்ன? மலர்மன்னன். என்ன வேண்டியிருக்கீங்க? கண்ணு நல்லா தெரியணும்னு கண்மலர் சாத்திரம் தான் வேண்டியிருக்கேன். மலர் மன்னன் கண் மலர். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க வந்து சிரிச்சிட்டு போங்க. அண்ணே தரேண்ணே, கண்டிப்பா தரேன். ரொம்ப நன்றிண்ணே. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மலரட்டும். அரோகரா. நல்லா மலருது, போயிட்டு வாங்க. வரேண்ணே. அரோகரா அரோகரா. கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி இருக்கு. இந்த காலர் டியூனை வைப்பதற்கு எண் 1 அழுத்தவும். இந்த காலர் டியூனை வைப்பதற்கு எண் 2 அழுத்தவும். இந்த காலர் டியூனை வைப்பதற்கு எண் 3 அழுத்தவும். கேப்பே விடாம மலரு மலருன்னா நான் எப்படிதான் அவங்கள நினைக்காம இருப்பேன்? காதல் 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 ஐயா ஒரு நாள் முழுக்க அவங்கள நினைக்காம இருக்க முடியுதான்னு பார்க்க சொன்னாரு. ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு அவங்க நினைப்பாவே வந்ததே. அதுக்கு என்ன அர்த்தம்?